अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दिगैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन वदन्वयाना आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाः भक्ताङ्घ्रिरेणुबरगाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्वरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये காஞ்சி மாஹாத்மியம் அப்படின்ற இந்த தலைப்பில் பல நாள்களாக இந்த காஞ்சி க்ஷேத்திரத்தில் எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான்களுடைய வைபவங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டு வர்றோம். அந்த கிரமத்தில் காஞ்சி அஷ்டாதச திவ்யதேச பகவத் ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடங்களில் எம்பெருமான் எப்படி வந்து நின்னான் அப்படின்றத பார்த்தோம். இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தங்களுக்கு என்ன வைபவம், இங்கே இருக்கிற நதிகள் எது, இந்த க்ஷேத்திரத்துக்கே என்ன வைபவம், இந்த பூமிக்கே என்ன வைபவம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். கடைசியில் இப்பொழுது பிரசித்தமாக இருக்கக்கூடிய தேவப்பெருமாள் சந்நிதியில் இருக்கக்கூடிய பள்ளி இருக்கிறது இல்லையோ, பங்காரு பள்ளி, அந்த பள்ளியினுடைய சரித்திரத்தை இந்த அத்தியாயத்தில் காட்டுறார். நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், தேவகுரு ப்ருஹஸ்பதியானவர் இந்திர சபையில் அங்கே வந்து சேர்ந்த பல மகனீயர்கள் பல மகர்ஷிகளுக்கு அவமானம் ஏற்படும்படியான ஒரு விதத்தில் பொய்ய சொல்லிட்டான். எது சிறந்த ஆசிரமம் அப்படின்னா முதல் ஆசிரமமான பிரம்மச்சரியம் அப்படின்னு தப்பாக சொல்லிட்டான். அது சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ரிஷிகள் எல்லாம் பழித்தான். அந்த தேவகுரு உங்களுக்கெல்லாம் சாஸ்திர ஞானமே கிடையாது அப்படின்னு எல்லாம் பழிக்க ஆரம்பித்தான். இதெல்லாம் பார்த்த அந்த மகர்ஷிகள் எல்லாம் எப்போ இந்த மாதிரி பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை சொல்கிறச்சே, அதுவும் சாஸ்திர சம்மதமாக ஒரு விஷயத்தை சொல்கிறச்சே அதை தப்புன்னு சொல்லி அதையும் மற்றவர்கள் எல்லாம் படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பழிக்கிறையோ, அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீ ஒரு சாபத்தை அனுபவிக்கணும். இந்த பூமியில் நீ பிறக்கணும். எப்படி பிறக்கணும்னா தரித்திரனாக பிறக்கணும். ஒரு செல்லிக்காசு கையில் கிடையாதுன்ற மாதிரி பிறக்கணும். அந்த இடத்துல உனக்கு எத்தனை துக்கங்கள் உண்டோ லோகத்தில் அத்தனை துக்கங்களும் வந்து சேரணும். உனக்கு எத்தனை ரோகங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் வந்து சேரணும். இப்படியாக உனக்கு எத்தனை கஷ்டங்களோ அத்தனை கஷ்டங்களும் வரட்டும், அந்த ஜென்மாவோட இரு அப்படின்னு காட்டுறோம். அப்பேற்பட்ட அந்த இந்த சாபத்தை பெற்று இந்த ப்ருஹஸ்பதியானவர் இந்த பூலோகத்தில் வந்து பிறந்தார். ஒரு பிராமண புத்திரனாக பிறந்தார், உஞ்சவிருத்தி பிராமணன். அந்த பிராமணனுக்கு பிள்ளையாக பிறந்த உடனே முதல் அந்த பிரசவத்திலேயே பிரசவம் ஆன உடனே அந்த முதல்ல தாயார் போயிட்டா. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அந்த தகப்பனார் கஷ்டப்பட்டு பார்த்துட்டா. அந்த வருஷத்துக்குள்ளே அந்த தகப்பனார் போயிட்டான். வேறு கதி இல்லாமல் அங்கே இங்கே யாரெல்லாம் அவளாக கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து பார்த்துக்கிறாளோ அப்பேற்பட்டவர்களுடைய ஒரு கருணையாலே கிருபையாலே தான் வளர்ந்து வந்தால் அந்த பிள்ளை பிராப்த யௌவனனா ஆனா. அதுக்கப்புறம் இங்கே தேசாட்டனம் பண்ணிட்டு பாகீரதி கரை, அதாவது கங்கா கரைக்கு போய் அங்கே தபஸ் பண்ணணும்னு ஆரம்பிக்கிற காலத்தில் அங்கே போய் பாரத்வாஜ முனிவரை போய் சேவிக்கிறான் இந்த பிள்ளை. பாரத்வாஜ முனிவரை சேவித்த உடனே எனக்கு எதனாலே இந்த கஷ்டம் வந்திருக்கிறது, இது போக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கவே பரத்வாஜர் ஒரு க்ஷணம் தியானம் பண்ணவராய் அந்த பிள்ளையுடைய சரித்திரத்தை தெரிஞ்சு அவனுக்கு ஒரு உஷாப்பத்துக்காக ஒரு வழியை காட்டுறார். இந்த காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு போய் தேவபெருமாளை சேவி, உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். அந்த நம்பிக்கை உனக்கு வரத்துக்காக ஒரு கதையை சொல்கிற கேள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அங்கே தான் நேத்திக்கு நின்னோம். அதை சொல்கிறார், அத்தைவ உதாஹரிஷ்யாமி பிரத்யார்த்தம் தவானக தச்ருணுத்வம் உபாக்கியானம் பல்லிகா மோக்ஷணம் விஜா அப்படின்னு ஒரு பள்ளியினுடைய மோட்சத்தை
அந்த மோட்சணத்துடைய கதையை நான் உனக்கு சொல்கிறேன், அதை கேள் அப்படின்றார். கஷ்டிதாசீத் குருக்ஷேத்ரே பிராமணோ வேத பாரகா உபமன்யுரிதி க்யாதா தபஸ்வி விஜிதேந்திரியா. குருக்ஷேத்திரம் அப்படின்ற இடத்துல, அதாவது மகாபாரத யுத்தம் நடந்ததோ இல்லையா, குருக்ஷேத்திரம் அந்த இடம், அந்த குருக்ஷேத்திரத்தில் பிராமணன் ஒருத்தன் இருந்தான், நல்ல வேதங்களெல்லாம் படித்தவனாக இருந்தான், உபமன்யுன்னு பேர். அந்த உபமன்யுவானவன் நல்ல தபஸு, நல்ல இந்திரிய ஜெயங்கள் எல்லாம் பெற்று நல்ல கியாத்தியோடு இருந்தான், அதாவது நல்ல புகழோடு இருந்தான். அந்த மாதிரி இருந்தவன் விஷ்ணுபக்தோ ஜிதக்ரோதா பிரசாந்தாத்மா திருடவிரதா தஸ்யாசி லக்ஷணா நாம பாரியா ரூபகுணான்விதா. அவன் விஷ்ணு பக்தனாக இருந்தான், அவன் பிரசாந்த சித்தன், அதாவது அவனுடைய மனசு சமாதானமாக இருந்தது, எப்பொழுதும் தியானத்தில் இருப்பான். அந்த மாதிரி இருக்கிறவன் திருடவிரதன், ஒரு பிடித்த காரியத்தை முடித்தல்லது நிற்க மாட்டாத ஒரு விரதத்தோடு இருந்தான். அவனுக்கு லக்ஷணை அப்படின்ற ஒரு பாரியை, அதாவது ஒரு மனைவி இருந்தாள். பதிவிரதா மகாபாகா விஷ்ணுவிரத பராயணா. அவள் பெரிய பதிவிரதையாக இருந்தாள், விஷ்ணு பக்தையாக இருந்தாள். தயா சபாரியயா சார்த்தம் சததம் விஷ்ணுமர்ச்சயன் வர்த்தயன் உஞ்சவருத்தியைவ குர்வன் திரிஷவணம் த்விஜா. அப்படின்னு அந்த த்விஜனானவன், த்விஜன்னா பிராமணனானவன், உஞ்சவருத்தியை பண்ணிருந்தான். 3 வேளை திருவாராதனங்கள், சவனம் அப்படின்னா அந்த அக்னி காரியங்கள் முதலான என்ன வைதிக கிரியைகள் இருக்கிறதோ அந்த கிரியைகள், அந்த திரிஷவணம்னா 3 வேளைகளில் இந்த உபாசனங்கள் எல்லாம் பண்ணிருந்தான். அவன் தன்னுடைய பாரியாவோட கூடி இந்த மாதிரி அந்த எம்பெருமானை அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தான். பூஜையன் அதிதீன் நித்யம் பித்ருன் தேவாஞ்ச தர்ப்பயன் தஸ்யைவம் வர்த்தமானஸ்ய பிராமணஸ்ய மகாத்மனः சுஷுவே தனயம் பத்னி லக்ஷணைர்யுதம். அப்படின்னு அவன் நிறைய இந்த பூஜைகள் எல்லாம் பண்ணிருந்தவன். அந்த பித்ருக்களுக்கெல்லாம் பூஜை பண்ணிருந்தான். தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் எல்லாம் வேண்டிய தர்ப்பணங்கள் எல்லாம் பண்ணி, அந்த மாதிரி தன்னுடைய நித்திய கர்மங்கள் நைமித்திக கர்மங்கள் எல்லாம் பண்ணி நல்ல ஒரு ஸ்ரோத்ரியனாக தான் வாழ்ந்து வந்த காலம் அவனுக்கு. அந்த காலத்தில் தன்னுடைய பத்னியானவள் லக்ஷணையானவள் ஒரு பிள்ளையை பெற்றாள். அதாவது அந்த அந்த பிராமணனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான். தத கதாச்சித் விப்ரேந்திர பத்னியாசக சுதேனச்ச தீர்த்தயாத்ரா பூமிம் உபமன்யு சச்சாரஹ. அப்படின்னு அந்த பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் கொஞ்ச காலத்தில் தன்னுடைய மனைவியும் கூட்டிக் கொண்டு தன்னுடைய பிள்ளையும் அழிச்சுண்டு தான் ஒரு தீர்த்த யாத்திரையாக கிளம்புறான். தேசமாக திரியிறான், அதை தேசமாக சுற்றி வரான். இந்த மாதிரி வரச்சே தத்திர தீர்த்தேஷு ஹ்ரதேஷு ச நதீஷு ச ஸ்நாத்வா லக்ஷணையா சார்த்தம் தர்ப்பயச்ச பித்ருந்த்விஜா. அப்படின்னு அங்கங்கே இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் என்ன, அங்கங்கே இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் தடாகங்கள், அதாவது இந்த குளங்கள் நதிகள் என்ன இருக்கிறதோ அந்தந்த இடத்துல தீர்த்தமாடி அந்தந்த இடத்துல இருக்கிற எம்பெருமான்களை சேவித்து கொண்டு பித்ருக்களுக்கெல்லாம் என்ன தர்ப்பணம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்தான். க்ஷேத்ரேஷு ச சுபுண்யேஷு பஷ்யன் விஷ்ணும் ரமாபதிம் உஞ்சவருத்தியைவ சததம் அதிதீஷாபி பூஜையன். அப்படின்னு அந்தந்த க்ஷேத்திரங்களில் நல்ல புண்ணியமான க்ஷேத்திரங்களில் அந்த எம்பெருமானை சேவித்து கொண்டு உஞ்சவருத்தியை பண்ணி அந்த உஞ்சவருத்தியிலேயே என்ன கிடைக்கிறதோ அதை கொண்டே அதிதிகளுக்கும் தர்ப்பணம் பண்ணி அதிதிகளுக்கும் அன்ன சந்தர்ப்பணம் பண்ணி தான் புஜித்து கொண்டிருந்தான். அந்த மாதிரி இருந்த ஒரு புண்ணியாத்மா. சது கோதாவரி தீரம் ஆயையோ சகபாரியா தத்ரைகஸ்மின் தினே மார்கே நத்யாஸ்தீரே வனேஷுபே. இப்படி சுத்திண்டே வரக்கூடிய காலத்தில் கோதாவரி நதி கரைக்கு வந்து சேர்ந்தான். ஒரு நாள் அங்கே என்ன ஆச்சுன்னா தத்ரைகஸ்மின் தினே மார்கே நத்யாஸ்தீரே வனேஷுபே கஸ்மின்சித் ஆன்ஹிகம் கர்த்தும் அவசத் பிராமணோத்தமः தத்ர ஸ்நாத்வாச கௌதம்யாம் மத்தியாஹ்னே த்விஜசத்தமः சந்தர்ப்பிய ச பித்ருன் தேவானே பூஜையாமாச கேசவம். அந்த இடத்துல அவன் வந்தானோ இல்லையோ கோதாவரி கரையில் வந்து சேர்ந்தவன். அங்கே இந்த பித்ருக்களுக்கெல்லாம் தான் தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு தான் பார்த்தவன். ஒரு ஆன்மீகம்னா அந்த நித்தியப்படி பண்ணக்கூடிய கிரியைகள், சந்தியாவந்தனாதி கிரியைகள் எல்லாம் இருக்கிறது, அதுக்கு ஆன்மீகம்னு பேர். அப்போ அந்த ஆன்மீகங்களை பண்ணணும் அப்படின்னு பார்த்தவன், அந்த காலங்களுக்கு ஆன்மீகங்களை பண்ணணும் பார்த்தவன் அந்த கோதாவரி தீரத்தில் நின்று தத்திர ஸ்நாத்தாத் கௌதம்யாம் மத்தியாஹ்னே த்விஜசத்தமः சந்தர்ப்பிய ச பித்ருன் தேவான் பூஜையாமாச கேசவம். அங்கேயே தீர்த்தமாடி பித்ருக்களுக்கெல்லாம் என்ன தர்ப்பணம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த எம்பெருமானை சேவித்தான். அந்த எம்பெருமானுக்கு திருவாராதனங்களை பண்ணினான். ததஸ்தத்திர சரும் கிருத்வா தண்டுலைஹி பஞ்சமுஷ்டிபிகி 5 பிடிகள் அதாவது தண்டுலம், அதாவது அரிசி போட்டு தான் அந்த தண்டுலம் சாதத்தை பண்ணி அதை வடித்தான். அந்த சாதத்தை எடுத்துட்டு சிலோஞ்ச விருத்தியோபகிருத்தைஹி தத்திர லப்தைச்ச தந்தினே
அதெல்லாம் எப்படி கிடச்சிதுன்னா அன்னைக்கு சில உஞ்சவிருத்திகள் எல்லாம் பண்ணி அந்த கிடைச்ச 5 பிடி அரிசி என்ன இருக்கிறதோ அதை போட்டு சாதமாக வடித்தான். வெடிச்சு அதெல்லாம் பிண்டமாக பிடிச்சு வைஸ்வதேவ பலிஞ்சக்கரே நிவேத்தியான்னம் து விஷ்ணவே சேஷமன்னம் சுபூதம் சக்கரே பாகத்வயம் ததா அப்படின்னு இந்த பிராமணர்களுக்கு வைஸ்வதேவம் பண்ணுறதுன்னு விதிச்சிருக்கிறது வேதம். சில இடங்களில் வைஸ்வதேவம் பண்ணுறதுன்னு சொல்கிறான். அப்போ இந்த வைஸ்வதேவங்கள் எல்லாம் பண்ணால், அந்த பலிகள் எல்லாம் பண்ணால், அந்த வைஸ்வதேவ பலிகள் எல்லாம் பண்ணினதுக்கப்புறம், அதாவது ஹோமங்கள் முதலான பலிகள் அதெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற அந்த சாதம் இருக்கிறதே அந்த சாதத்தை 2ஆக பிரித்தா, 2 பாகமாக பிரித்தா. அந்த 2 பாகமாக பிரிச்சுட்டு சேஷமன்னம் சுபூதம் தச்சக்கரே பாகத்வயம் ததா பாகமேகந்து சிஷவே புத்திராயாதாத் ஹரிம் ஸ்மரன் அப்படின்னு ஒரு பாகத்தை, அதாவது 2ஆக பிரித்து அந்த சாதத்தில் ஒரு பாகத்தை எடுத்தா பெருமாள் தியானிச்சா, தன்னுடைய பிள்ளைக்கு கொடுத்தா, அது முடிஞ்சுடுச்சு. அதுக்கு மேலே பாகமேகந்து சிஷவே புத்திராயாதத் ஹரிம் ஸ்மரன் த்விதீயம் பாகம் அத்தனோத்து ஸ்வபத்னியாச் ஆத்மனோபிச்சா அப்படின்னு 2ஆக பாகம் இருக்கிறது இல்லையா, அதில் 2ஆக பண்ணி தன்னுடைய பத்னிக்கு பாதி தனக்கு பாதின்னு வச்சுட்டா அந்த சாதத்தை. அப்படி வச்சுட்ட உடனே ஏவம் விபஜ்ய விதிவத்து அன்னம் விப்ரவரஸ்ததா பிரதமம் போஜயாமாச பாலம் புத்திரம் புபூக்ஷிதம். இந்த மாதிரி, அதாவது இது கிரமம் அப்படின்னு சொல்லப்படுறது. சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பத்னி பரிஜனங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் இந்த கிரகஸ்தன் சாப்பிடணும் அப்படின்னு இருக்காரு. அந்த மாதிரி இவன் அதே கிரமத்தோட இருந்த ஒரு சாதத்தையே 2ஆக பிரித்து அது அதாவது பிள்ளைக்கு பாதியை கொடுத்தா, இன்னொரு பாதியில் தன் மனைக்கு ஒரு பாதி தனக்கு ஒரு பாதி வச்சுட்டா, அந்த பிள்ளை முதல்ல ஊட்டி விட்டா, அது பசியோடு இருக்கக்கூடாது சின்ன குழந்தை அதை ஊட்டி விட்டா. அதுக்கப்புறம் ஸ்வயஞ்சாப்பி யதா போக்தும் ஐச்சத் அன்னம் திஜோத்தமஹா ததைவ அபியயௌ தத்ர விப்ரோ கஷ்டித் புபூக்ஷிதா. இதெல்லாம் அந்த பிள்ளைக்கு ஊட்டி விட்டு அடுத்தது தான் சாப்பிடணும்னு ஆரம்பிக்கிற காலத்துக்கு சரியா அங்கே ஒரு பசியோடு வந்த ஒரு பிராமணன் வந்தான். எனக்கு பசி, எனக்கு எதாவது கொடுந்தான். பார்த்தா இவன் கிட்ட இருக்கிறது இவ்வளோதான். அதாவது உஞ்சவிருத்தி பண்ணியிருக்கான். ஒரு பெரிய மூட்டை நெல் அரிசி இருக்கிறது, ஆனபடியெல்லாம் எடுத்து நான் கொடுக்குறேன்றதுக்கும் முடியாது. தங்கிட்ட இருக்கிறது இவ்வளோ தான் சாதம். பார்த்தா அவன் பிராமணன் பசிச்சுட்டு இருக்கான். என்ன பண்ணுறது, இதை எடுத்தான் தன்னுடைய பாகத்தை அங்கே கொடுத்துட்டான். இதை சொல்கிறா ததைவ அதாவது சோபியாச்சத விப்ரேந்திரம் அன்னம் தேஹீத்தி யாச்சகா தஸ்மை பிரதாவன்னம் ஸ்வபோஜ்யம் அப்பி ஹிருஷ்டதீஹி. அதை கொடுக்கறச்ச கூட ஐயோ இவன் நான் சாப்பிட்றச்ச சரியாக வந்து கேட்குறானே அப்படின்னாலும் வெஷண்டெல்லாம் கொடுக்கல, சந்தோஷத்தோட கொடுத்தா. நீ சாப்பிட்டா என்ன, நான் சாப்பிட்டா என்ன, நீ சந்தோஷமாக சாப்பிட்டு உன்னுடைய பசி ஆற்றுக்கோ அப்படின்னு சந்தோஷத்தை கொடுத்தா. அது ஒன்று விஷயம். சத்து புக்த்வா அன்னம் அதிதிர் நாலம் அன்னம் அப்ரவீத் புனः ததஸ்வபோஜ்யம் அன்னம் ச லக்ஷணாப்பி ததௌமுதா. அவன் அதை சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டுட்டோ எனக்கு இது போறல இன்னும் கொஞ்சம் கொண்டான்னு அவன் அதிதி. ஐயோ பாவம், இந்த மனைவி ஒரு பாதி வச்சுட்டு இருந்தாலும் இல்லையோ, அவளும் சந்தோஷத்தோட தன்னுடைய பகுதியை அவன் கொடுத்துட்டா. அதையும் நல்லா சாப்பிட்டுட்டோ ரொம்ப சந்தோஷம் திருப்தியாச்சு, நான் போயிட்டுறேன் கிளம்பி போயிட்டவன். ததஸ்வபோஜ்யம் அன்னம் ச லக்ஷணாப்பி தௌமுதா சது புக்த்வா துவயோரன்னம் பிரயா அதிதிர் த்விஜா அப்படின்னு அந்த அதிதியான அந்த பிராமணன் ரொம்ப சந்தோஷம் திருப்தியாச்சுன்னு கிளம்பி போயிட்டான். போனால் என்னாச்சுன்னா உபமன்யுஸ்ததா பிராப்த கோட்டி யக்ன பலோத்விஜா முமோத சகித பத்னியா பிருஷம் அன்னப்பிரதானதா அப்படின்னு இந்த பிராமணன் சாப்பிட்டு கிளம்பி போயிட்டானோ இல்லையோ, அவன் கிளம்பி போன உடனே இவனுக்கு என்ன சந்தோஷம்னா இவனுக்கு ஒரு கோட்டி யஜ்ஞம் பண்ண பலம் கிடச்சிடுச்சு. ஏன்னா இருந்ததே ஒரு பிடி சாதம். அந்த ஒரு பிடி சாதத்தையும் அவன் சாப்பிடணுன்றச்சே மற்றவன் வந்து கேட்குறச்சே ஒரு மனசில் ஒரு விகாரமும் இல்லாமல் சந்தோஷத்தோடு கொடுத்தானோ இல்லையோ. மனைவியும் அந்த காரியம் பண்ணாலும் இல்லையோ, இவா 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு கோட்டி யஜ்ஞங்கள் பண்ண ஒரு பலம் கிடச்சிருத்து. அத்தனை புண்ணியங்கள் சேர்ந்துருத்து இவளுக்கு ஒரே அடியா. அதை காட்டுறது ததஸ்தத் கிருஹ்யச்சோச்சிஷ்டம் பத்திரம் புக்தஸ்ய சாதிதேஹே சிக்ஷேபகர்த்தே கஸ்மின்சித் லதா குல்ம சமாவிரத்தே. அந்த மாதிரி அந்த அதித்தி சாப்பிட்டு போன இலை இருக்கிறது இல்லையோ, அந்த இலையெல்லாம் எடுத்துட்டா அந்த சேஷமான அந்த இலையை எடுத்துட்டு ஒரு கர்த்தத்தில் ஒரு இடத்துல போட்டான். அந்த இலையை எடுத்து போடுறது இருக்கிறதால இந்த மாதிரி இலையை எடுத்து போட்டா அந்த இலை எடுத்து போடுற இடத்துல க்ஷிப்த மாத்திரே ததோச்சிஷ்டே பிராமணேன உபமன்யுனா பதிதா பிந்தவோ மூர்த்தி தத்திர பல்லிகையோர் திலை அப்படின்னு அங்கே ஒரு சின்ன ஒரு கூண்டு மாதிரி இருக்கிறது. அந்த இடத்துல ஒரு பள்ளி உட்காண்டிருக்கு. அவன் இலையை எங்கே எடுத்து போட்டானோ தூக்கி போட்டானோ அந்த இடத்துல ஒரு பள்ளி உட்காண்டிருந்து இவன் எப்போ இந்த புண்ணியத்தோடு இருக்கானோ, இவன் எப்போ அந்த அன்னத்தை கொடுத்து அந்த புண்ணியத்தை கிரகிச்சிருக்கானோ, அந்த அன்னத்தை எடுத்து போடுறச்சே 2 பெருக்க போய் அந்த பள்ளி தலையில் பட்டது. எப்படி
2 பருக்கே போய் அந்த பல்லி தலையில் பட்டது. பட்ட உடனே அந்த தலையில் தானே பட்டது பல்லிக்கு, அந்த தலை மட்டும் இது அதாவது பொன்மயமாக எடுத்தா அந்த பல்லிக்கு. அதை காட்டுறதுங்க. பதிதா பிந்தவமூர்த்தி தத்திர பல்லிகையோர்பிலே சிரம் நிவசத்தோ பாப்பாத் பல்லிகா ரூபிணோர் துவயோஹோ பதிதாத் பிராமணோச்சிஷ்டாத் பல்லிகா யுகலஸ்து பபூவ தட்சணாதேவ சிரோமாத்திரம் து காஞ்சனம் அப்படின்னு. அந்த பள்ளி ஒன்றும் இல்லை, 2 பள்ளி உட்காண்டிருந்து. அந்த பள்ளியும் தம்பதியாக உட்காண்டிருந்து, ஆண் பள்ளி பெண் பள்ளி 2 உட்காண்டிருந்து. இவன் அந்த சாதத்தை எடுத்து போட்ட உடனே அந்த 2 பருக்கே 2 பள்ளி தலையில் பட்ட உடனே அந்த 2 பள்ளிக்கு தலை மாத்திரம் பொன்மயமாக எடுத்து. உடம்பெல்லாம் பள்ளி உடம்பே இருக்குது, தலை மாத்திரம் பொண்ணாக இருக்கிறது. இந்த மாதிரி அடுத்து அதை காட்டுறது. அபூத் பூர்வ ஸ்மிருதிச்சாப்பி தயோஸ் தத்ர குஜன்மனோகம். அது பொண்ணா ஆறுது மட்டும் இல்லை, அது 2 பள்ளிக்கும் தன்னுடைய பழைய ஜென்மங்கள் ஞாபகம் வேற வந்துடுத்து. அந்த புண்ணியத்துடைய பிரபாவம் பழைய ஜென்மங்களுடைய ஞாபகம் வேற வந்துடுத்து. அது சொல்றதுகள் பல்லீச்ச பல்லிகாச்சோபௌ தம்பதி பாபகர்மிணோ வாச்சா சக்ருஷுதோர் தீனோ மனுஷ்யா தன் த்விஜோத்தமம் மானுஷ்யா தன் த்விஜோத்தமம் அப்படின்னு. அந்த 2 பள்ளிக்கு பழைய ஞாபகம் வந்த உடனே கதறுது 2 பள்ளியும். ஐயோ மனுஷனே, இந்த மாதிரி ஒரு காரியம் புண்ணியமான காரியம் பண்ணியிருக்கியே, எனக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஸ்மிருத்வா பூர்வ கிருதம் பாபம் திராஹீத்தி துக்கித்தோ குரோஷந்தம் பல்லிகாயுக்மம் ஈக்ஷ காஞ்சனம் அஸ்தகம் அப்படின்னு. அது 2 கதறுதுகள். ஐயோ என்னை காப்பாற்றுவாய், நாங்கள் 2 பேரும் ஒரு பெரிய பாவத்தை பண்ணி இந்த யோனியில் பிறந்திருக்கோம், நாங்கள் 2 பேரையும் நீ தான் காப்பாற்றணும், உங்ககிட்ட சரணாகதி பண்ணியிருக்கோம் அப்படின்னு காட்டுறது பள்ளி. குரோஷந்தம் பல்லிகாயுக்மம் ஈக்ஷ காஞ்சனம் அஸ்தகம் பப்ரச்ச கிருபயாபி விப்ரஹா கௌயுவம் இதி விஸ்மிதா. அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், இது ஏதோ பள்ளி இப்படி பேசுறது, பள்ளிக்கு தலை மாத்திரம் பொண்ணாக இருக்கிறது, இந்த பள்ளி பேசுறது என்ன இதுன்னு புரியல, என்னன்னு கேட்குறான் அந்த பள்ளியை. நீங்கள் யார், நீங்கள் ஏன் இந்த யோனியில் பிறந்திருக்கீங்கோ அப்படின்னு கேட்ட உடனே அது சொல்கிறது. தமுவாச்ச ததா பள்ளி ஸ்மரன்னே துஷ்கிருதம் ஆத்மனஹா அஹம் நிருபசுத பூர்வம் ஆசம் ஜன்மனி சப்தமே. இற்றைக்கு 7 ஜென்மங்கள் முன்னாடி நான் ஒரு ராஜகுமாரனாக பிறந்திருந்தேன்றது. ஒரு ராஜகுமாரனாக பிறந்திருந்தவன் கடைசியில் பள்ளியாக வந்து சேர்ந்திருக்கான். எதனாலேனா மேலே அவனுடைய துஷ்கிருதங்கள் எல்லாம் சொல்கிறான். அஹன் நிருபசுத பூர்வம் ஆசம் ஜன்மனி சப்தமே அயோத்தியாதிபதே புத்திரஹ சகரஸ்ய மகாத்மனஹா. எந்த ராஜாவுக்கு எந்த பிள்ளையாக பிறந்தேன்னா சகர மன்னவனுக்கு அசமஞ்சஸ் அப்படின்ற பிள்ளையாக பிறந்திருந்தான். இந்த அசமஞ்சஸ்களுடைய கதை ஸ்ரீராமாயணத்தில் ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறது. சகரன்னா அவன் ராமன் இருந்தானே, அந்த இக்ஷ்வாக்கு வம்சத்தில் இருந்தவன், ராமனுக்கு மூத்தவன், ராமனுக்கு முன்னாடி இருந்த ஒரு அரசன் இந்த சகரன். அந்த சகரன் வந்து தன்னுடைய அஸ்வமேத குதிரை காணாமல் போகிறச்சே இந்த நிலத்தை எல்லாம் தோண்டி, அவனுக்கு 60,000 பிள்ளைகள், சகர மன்னவனுக்கு 60,000 பிள்ளைகள். தன்னுடைய குதிரை காணாமல் போன உடனே அந்த பிள்ளைகள் எல்லாம் தேடி போகிறச்சே அந்த பூமியை தோண்டி 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 அவள் தேடினா, அந்த பாத்தாளம் வரைக்கும் போய் தேடினா, அவள் தோண்டின இடத்துல ஜலம் வந்து சேர்ந்தது. அதுக்கு தான் சாகரம்னு பேர். இன்னைக்கெல்லாம் சாகரம் கடலை சொல்கிறோமே, அந்த கடலுக்கு சாகரம் பேர் எப்படி வந்தது? சகர மன்னவனாலே உண்டாக்கப்பட்ட ஒரு பூமி, அதாவது ஒரு ஜல ஆசயம், அதுக்கு தான் சாகரம்னு பேர். அப்போ அந்த சகர மன்னவன் இருக்கிறானே, அந்த சகர மன்னவனுக்கு ஒரு பிள்ளை, இந்த 60,000க்கு முன்னாடி ஒரு பிள்ளை பிறந்திருக்கான், அசமஞ்சஸ்ன்னு பேர். அந்த அசமஞ்சஸ் எப்படி இருந்தான்னா, பெரிய பூபதி சின்ன சின்ன குழந்தைகளில் எடுத்து போய் ஜலத்தில் அப்படி மூழ்கடிச்சுடுது. அது அப்படி அடிச்சு பிராணனை விட்டதுக்கப்புறம் நன்னா போச்சே, பிராணம் போச்சே அப்படின்னு சந்தோஷப்படுவானா இந்த அசமஞ்சஸ். இந்த மாதிரி பண்ண உடனே எல்லாரும் போய் அந்த கூக்குரலிட்டா அந்த அரசனுக்கு உன்னுடைய பிள்ளை இந்த மாதிரி பண்ணுறான்னு உடனே அவனுக்கு நியாயமாக ராஜ்யவாரம் பண்ணி தான் தெரியும் அரசனுக்கு. ஆனபடியால் தன் பிள்ளைன்னெல்லாம் பார்க்கல, அவனை தேசத்தை விட்டு வெளியில் ஏற்றுட்டான். இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, கிளம்பு அப்படின்னு அந்த பகிஷ்காரத்தை போட்டான். அந்த கதையை இங்கே சொல்கிறான். அசமஞ்ச இது ख्यातः பாலக்னா பாபகர்மகிருத் ஹத்வா சஹசிரசோ பாலான் சரைவா பிராட்சிபன் ஜலே அப்படின்னு. இந்த மாதிரி எத்தனை பிள்ளைகளை கொன்னான்னா, 1 இல்லை 2 இல்லையா, 1000கணக்காக பிள்ளைகளை கொன்னானா அந்த அசமஞ்சஸ். அத்தனை பாவங்களை சேர்த்து இருந்தான். ததாமாம் பாப்பினம் திருஷ்டுவா ராஜா ஜனஹிதேச்சயா சபாரியம் அனயத்ரோஷாத் சர்வஸ்வம் கிருஹ்யகானனம் தத்தோஹம் பாரியா சார்த்தம் வனேஷு பிருஷதாருணः ஹத்வா மிருகான் பக்ஷினஷ்ச பக்ஷயன் அச்சரன் த்விஜா அப்படின்னு அந்த பள்ளி சொல்கிறது. அதுக்கு மேலே என்னுடைய தகப்பனார் எப்போ என்னை தேசத்தை விட்டு கிளப்பிட்டாரோ, என்னுடைய மனைவியோடு நான் கிளம்பிட்டேன். என்னுடைய மனைவியும் நானும் காடாக அலைஞ்சோம். அந்த காட்டில் இருக்கிற மிருகங்களெல்லாம் கொன்னேன். அந்த
மிருகங்களெல்லாம் சாப்பிட்டேன். ததா கதாச்சித் காந்தாரே வியாக்ரேண அவாச்சம் வியாக்ரேணாவாச்சம் காத்திதோ ஸ்வான யோனிம் அனுப்பிராப்தா வேன சபூர்வ சஞ்சிதாத் அப்படின்னு அந்த காலில் அப்படி அலைஞ்சுட்டு இருக்கிறச்சே ஒரு புலி வந்து சாப்பிட்டு கொடுத்து அந்த சரீரம் போயிடுச்சோ இல்லையோ, அசமஞ்சஸ் அப்படின்ற சரீரம் போச்சோ இல்லையோ, அடுத்தது என்ன ஆச்சுன்னா அதே காட்டில் ஒரு நாயாக பிறந்தேன். காட்டு நாயாக பிறந்தேன். 2 பேரும் அந்த காட்டு நாயாக பிறந்தோம். அந்த ஜென்மம் முடிஞ்சுடுத்து. மார்ஜாரின் சௌகரின் சாப்பி பிராப்பிய யோனிச்ச நாக்குலீம் அப்படின்னு அதுக்கு மேலே ஒன்றா யோனிகள் வந்துட்டே இருக்கிறது. பூனையா பிறந்தோம், சூக்கரன்னா பன்னியா பிறந்தோம், அதே மாதிரி நகுலம் இந்த கீரி பிள்ளையா பிறந்தோம். ஷஷ்டேச்ச ஜன்மனி புனக ஸ்வானுபூத்வா சுதுக்கித்தோ அப்படின்னு திரும்ப 6வது ஜென்மத்தில் ஒரு நாயாவே பிறந்தோம். 2 பேரும் நாயாவை பிறந்தோம். பெரிய துக்கம். அஸ்மின்னேவ வனே பூர்வம் சசம் திருஷ்டுவா புபுக்ஷித்தோ பக்ஷார்த்தம் அனுதாவந்தௌ அஜ்ஞானாத்து பதிதாவிஹா அப்படின்னு அந்த மாதிரி இங்கே ஒன்றே இருந்தோமா. அந்த நாயாக பிறந்திருக்கிறச்ச ஒரு முயலை பார்த்தோம். பசி ஒன்றும் அதாவது சாப்பிடாமல் இருக்க முடியலை. அந்த முயலை துரத்துட்டே வந்தோம். இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். இந்த இடத்துல வந்து சேர்றச்சே கூபேஸ்மின் மரணம் லப்த்வா சம்பிராப்தோ பல்லிகாத்தனும் அப்படின்னு இது ஒரு பாலங்கிணறு. இங்கே வந்து விழுந்துட்டோமா, 2 நாய்கள் 2 அந்த பாலங்கிணத்துல விழுந்துருச்சு. சாப்பிட்றதுக்கு அன்னம் இல்லை. அது 2த்துக்கும் பிராணம் போயிடுச்சு. அங்கே பிராணம் போனதுக்கு அடுத்த ஜென்மம் எதுன்னா அதே கூப்பத்தில் ஒரு பள்ளியாக பிறந்தது. இது இந்த 2 பள்ளிகளாக பிறந்துட்டா இவன் 2 பேரும். அதை சொல்கிறா கூபேஸ்மின் மரணம் லப்த்வா சம்பிராப்தோ பல்லிகாத்தனும் தவசந்தர்சனாதத்ய பூர்வஸ்மிருதிர் அபூச்சனம் அப்படின்னு இந்த பள்ளியாக பிறந்தோம். இன்னும் எத்தனை ஜென்மங்கள் போயிருக்குமோ தெரியாது. நல்ல வேளை நீ வந்து சேர்ந்தியோ இல்லையோ, உன் கையால் அந்த 2 பருக்க சாதனம் தலையில் பட்டதோ இல்லையோ, அந்த புண்ணியத்தினாலேயே நமக்கு பழைய ஜென்மத்தினுடைய அந்த ஞாபகங்கள்லாம் வந்துடுத்து. எங்களுக்கு இனி நீ தான் ரட்சணம் பண்ணணும் அப்படின்னு காட்டுறா. தஸ்மான்னா உத்தர க்ஷிப்ரம் துவமேவ சரணங்கதோ உன்னையே சரணாகதி பண்ணுறோம், நீ தான் எங்கள் 2 பேரையும் ரட்சிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இதி தத் திரஷ்டு துஷ்கிருதம் ஸ்ருத்வா தாவப்யுத்வீக்ஷ்ய துக்கிதோ பிராமண கிருபயாவிஷ்டः சமுத்தர்த்தும் இயேஷः ததோ வஸ்திரேண சங்கிருஹ்ய பல்லிகாம் மிதுனம் த்விஜः பத்னியாபுத்திரேண சகிதः தீர்த்தயாத்ரான் சகாரः. உடனே அந்த பிராமணன், அந்த உபமன்யு அப்படின்ற பிராமணன் இருந்தானே, அவனுக்கு பெரிய கருணை வந்தது. ஐயோ பாவம், இந்த பள்ளி இத்தனை கஷ்டப்படுறது, இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை தேடணும் அப்படின்னு அங்கே பக்கத்தில் இருந்தால் ஏதோ ஒரு பாடு வஸ்திரம், அதாவது ஒரு பழைய வஸ்திரம், அதை எடுத்தா அந்த பள்ளியை 2த்தையும் அந்த வஸ்திரத்தில் வச்சுட்டா கிளம்பினா. பத்னி சமயத்தனா தான் அந்த தீர்த்த யாத்திரை கிளம்பினா. அங்கங்கே க்ஷேத்திரங்களுக்கு போகிறா. இந்த பள்ளியை பெருமாள் பார்ன்றா. அந்த பள்ளிக்கு ஒன்றும் நடக்கிறதா தெரியல. எல்லா க்ஷேத்திரங்களுக்கு போனால் பள்ளியை அந்த அந்த தீர்த்தம் மாட்டி அந்த பெருமாளை சேவை பண்ணி வச்சு ஒன்றும் நடந்தாலும் தெரியல. தத்திர தீர்த்தேஷு ஸ்நாப்பிய பள்ளியின் துவயம் த்விஜா. தீர்த்த யாத்திரை போய் இவன் தீர்த்தம் ஆடுறது பெரிய விஷயம் இல்லை, பள்ளியை வேற குளிப்பாட்டிருக்கான். அந்தந்த இடங்களில் போய் பள்ளியை குளிப்பாட்டி உனக்கு இந்த க்ஷேத்திரத்துடைய புண்ணியம் வரட்டும், அந்த க்ஷேத்திரத்துடைய புண்ணியம் வரட்டும் பெரிய காரியம் பண்ணியிருக்கான். க்ஷேத்ராணி தர்சயாமாச மோக்ஷார்த்தம் பள்ளிகாத்தனோஹோ வாராணசிங்கத்வா ஹரித்வாரஞ்ச புஷ்கரம் பிரயாகம் நைமிஷாஞ்சாப்பி ரிஷபாத்ரிம் அஹோபலம். எத்தனை க்ஷேத்திரங்களோ, வாராணசி காஷி க்ஷேத்திரத்துக்கு போனால், பக்கத்தில் ஹரித்வாரத்துக்கு போனால், பக்கத்தில் புஷ்கரத்துக்கு போனால், பிரயாகத்துக்கு போனால், நைமிஷாரண்யத்துக்கு போனால், திருமலை இங்கே அதாவது நம் தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த திருமலைக்கு போனால், பக்கத்தில் அஹோபிலத்துக்கு போனால், சிம்ஹாத்ரிம் அத கோகர்ணம் ஸ்ரீசைலம் கௌர்மம் உத்தமம் அப்படின்னு சிம்ஹாச்சலம் பக்கத்தில் இருக்கிற கோகர்ணம், ஸ்ரீசைலம், ஸ்ரீகூர்மம் எத்தனை க்ஷேத்திரங்கள் உண்டோ எல்லாம் க்ஷேத்திரமாக அலைஞ்சும் ஒன்றும் நடக்கலை. ஏதான் அஞ்ஞானி புண்ணியானி க்ஷேத்ராணி விசதாரா. எத்தனை க்ஷேத்திரங்கள் உண்டோ எல்லாம் போனா. ஆனால் பல்லியுக்ம சமோக்ஷார்த்தம் ஏவம் விசரதஸ்ததா உபமன்யோர் த்விஜேந்திரஸ்ய மகான் காலோ பபூவ. இந்த மாதிரி எத்தனை காலம் போனா, பெரிய நீண்ட காலத்துக்கு இந்த மாதிரி சுற்றிண்டே இருந்தா. பல வருஷங்கள் போச்சு. இந்த பள்ளியும் பார்க்கறது, நாங்களும் சுற்றுறோம் ஒன்றும் நடக்கிறதா தெரியல. இவனும் இவனுக்கு பாதி ஆயசை தீண்டதா ஒழிய வேற ஒன்றும் நடந்ததா இல்லை. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து நைவஜாசி தயோர் மோட்ச க்ஷேத்ரேஷு சகலேஷ்வபி ததா கதாச்சித் விப்ரேந்திர பிரபாசம் தீர்த்தமாயோ தபஸ்யந்தம் முனிம் தத்ர மார்க்கண்டேயன் ததர்ஷச்ச. இந்த மாதிரி சுற்றி வந்து இந்த பிரயாக க்ஷேத்திரத்தை வந்து சேர்ந்தானோ இல்லையோ, அந்த பிரயாக க்ஷேத்திரத்தில் மார்க்கண்டேய மகர்ஷி உட்காந்து தபஸ் பண்ணிருந்தார்.
நல்ல வேளை ஒரு மகர்ஷியை சந்திச்சோம், இவரை கேட்டுடுவோம், ஏன்னா பிரம்மஜானிகள் திரிகால ஞானிகள், இவரை கேட்டுடுவோம் என்ன நடக்கிறதுன்னு. அவர் காலில் விழுந்தா எப்போ மோட்சம் அப்படின்னு கேட்டான். அதை சொல்றது, தம் பிரணம்ய திஜஸ்ரேஷ்டம் உபமன்யுர் உவாச்சா மார்க்கண்டேய மகாப்ராஜ்ஞா மமோபாயம் வதானக பல்லியுக்மமிதம் பிரம்மன்னே மாமேவ சரணங்கதம் தஸ்மாத் ஏதஸ்ய மோட்சார்த்தம் அகம் யாமி குவபாதுனா. இந்த 2 பள்ளியும் என்ன சரணாகதி பண்ணி என்னுடைய ஆசிரத்தை பெற்றிருக்கு, நான் விட்டும் போகவும் முடியாது. ஆனபடியால் இப்போ இதுக்கு மோட்சணம் பண்ணணும்னா, இதுக்கு இந்த பள்ளி உடம்பு விடுவிக்கணும்னா நான் என்ன பண்ணணும், எங்கே போகணும் நீ சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், இதிதஸ்ய வச்சஸ்ருத்வா மிருகண்டு தனையோ ப்ரவீத்தே காஞ்சி புண்ணியதமோலோகே காஞ்சி புண்ணியதமாலோகே கலிகல்மஷ நாசனி சைவ முக்தி பிரதான்றினாம் மகாபாத்தகினாம் அப்படி அப்படின்னு காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு போ. அந்த காஞ்சி க்ஷேத்திரம் தான் எத்தனை பெரிய பாவம் பண்ணிருந்தாலும் அதை விடுவிச்சிரும், அந்த பாவத்தை எல்லாம் போக்கி கொடுத்துரும். அந்த காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு போய் பெருமாளை சேவி அப்படின்னு சொன்னா, சைவ முக்தி பிரதான்றினாம் மகாபாத்தகினாம் அப்படி தத்ரானந்த சரோநாம தீர்த்தமஸ்தி சுபாவனம் தத்ர ஸ்நாபய கத்வாத்வம் ஏதௌ கிருஹ்ய குயோனிஜௌ. அங்கே அனந்த சரஸ் அப்படின்ற பெரிய குளம் இருக்கிறது, அங்கே போய் இந்த பள்ளிக்கு குளிப்பாட்டி அந்த பெருமாளை சேவை பண்ணிவி, இதெல்லாம் நல்லதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்ஜார். தர்ஷயஸ்வச்ச தேவேஷம் வரதம் ஹஸ்திசைலகம் தர்ஷனாதேதையோர் முக்தி பவிஷ்யதி ந சம்சயா. அந்த எம்பெருமான சேவிச்ச மாத்திரத்தில் இதுக்கு இந்த பள்ளிகளுக்கு மோட்சம் கிடைச்சிடும், யோசனை பண்ணாரு அப்படின்னு சொல்லி அனுப்ஜார். இதி தஸ்ய வச்சஸ்ருத்வா மார்க்கண்டேயஸ்ய தீமதः உபமன்யுர் ஜகாமாஷு காஞ்சியும் சங்கிருஹ்ய தாவுபோ. ஒரு அதுக்கு ஒரு விடுதி கிடைச்ச உடனே, அது அந்த பதில் கிடைச்ச உடனே, ஆஹா இனிமே இங்கே ரொம்ப காலங்களாக கழிக்கக்கூடாதுன்னா அந்த மார்க்கண்டேயரை விழுந்து சேவிச்சா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டா. காஞ்சிக்கு வந்து சேர்ந்தான். அந்த இடத்துல அதாவது उपमन्युर जगामाशु कांची संगृह्य तावभो तत्रानंत सरस्तोये स्नापयित्वा विधानतः दर्शयामास देवेशम வரதம் ஹஸ்திசைலகம் அப்படின்னு அந்த அனந்த சரஸ்ல அந்த 2 பள்ளியும் குளிப்பாட்டி அந்த ஹஸ்தி மலையை ஏறி தேவபெருமானை சேவை பண்ணி வச்சான். அந்த தௌச்சாப்பி திருஷ்ட்வா தேவேஷம் தம்பதி முக்தகில்விஷோ உத்ஸ்ருஜ்ய ஸ்வர்கதோ விப்ர குத்சிதாம் பல்லிகாத்தனும் அப்படின்னு அந்த தாழ்ந்த அந்த பள்ளி ஜென்மத்தை அந்த அந்த சரீரத்தை விட்டு அவள் 2 பேரும் பெருமாளை சேவிச்ச மாத்திரத்திலேயே புண்ணியத்தை பெற்றவர்களாய் ஸ்வர்கத்துக்கு கிளம்பி போயிட்டா. இதை சொன்னாருங்க. தயோ ஸ்வர்கதயோஸ் தத்ர தம்பத்தியோஸ் தத் கலேபரோ தத்ரைவ பல்லிகாக்காரோ ஸ்திதோ காஞ்சன மஸ்தகோ அப்படின்னு அது 2ம் கிளம்பி அந்த அதாவது ஸ்வர்கத்துக்கு போயிட்டாருன்னா இப்படி போகிறோம், உடம்போட போக முடியாது, உடம்பு இங்கே விட்டு தான் போகணும். அப்போ இந்த 2 உடம்பை விட்டுட்டு பள்ளி உடம்பை விட்டுட்டு அது 2 கிளம்பி போயிடுத்தோ இல்லை ஜீவாத்மா. இந்த உடம்பு என்ன ஆகணும், அந்த கலேபரம்னா அந்த உடம்பு என்ன ஆகும், பள்ளி உடம்பு 2 இருக்கிறது, அது என்ன ஆகணும்னா தத்ரேவ பல்லிகாக்காரோ சீதோ காஞ்சனமஸ்தகோ ததோபமன்யுர் ஹிருஷ்டாத்மா வவந்தே வரதம் ஹரிம் சகித புத்திர பத்னிபியாம் துஷ்டாவச்ச ஜெகத்பதிம் அப்படின்னு அந்த உபமன்யுவானவன் இந்த ஒரு விஷயத்தை பார்த்த உடனே இந்த பெருமாளை விழுந்து சேவிச்சா, அவனை ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சா. அந்த இடத்துல பெருமாள் பிரத்யட்சமாகி ஒரு விஷயத்தை சொன்னார். தமுவாச்ச ததா தேவஹ வரதோ பக்தவத்சலஹ உபமன்யோ மகாப்ராஜ்ஞா தன்யஸ்வமசி சுப்ரதா யன்மான் தர்சயதா சாத்திர தம்பதி உத்ருதௌ த்வயா. நீ தன்யனானாய் உபமன்யுவே, நீ தன்யனா. பெருமாள் சொல்கிறார் அந்த உபமன்யு வாத்து. ஏன்னா நீ சேவிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளியும் சேவை பண்ணி வச்சு அதுக்கு ஒரு சத்கதியை கொடுத்தோ இல்லையோ, உனக்கு அந்த புண்ணியம் உண்டு, நீ ரொம்ப தன்யனானை அப்படின்னு சொல்லி தயோ கலேபரா வேத்தௌ அத்ரைவம் ஸ்வர்ணமஸ்தகோ திஷ்டேதாம் ஹஸ்திசைலாகிரே தவச்ச ख्याति காரணாத்து. உன்னுக்கு ख्याति சேரும்படியாக சேரும் விதத்தில் இந்த 2 பள்ளி தனுக்களும், அதாவது இந்த உடம்பு, அந்த 2 பள்ளி உடம்பும் இங்கே இருக்கட்டும், அது உன்னுடைய ख्यातिயை மேல்கொண்டு பெருசாக வளர்க்கிறது. ஏச்சாகிரம் அனுஜாசம்யக் மான் திருஷ்ட்வா மத்பிரதட்சிணே ஸ்பிருஷந்தி பல்லிகாயுக்மம் நீரோகாஸ்தே பவந்தியலம் அப்படின்னு யாரெல்லாம் என்ன சேவிக்க வந்தவா என்னுடைய பிரதட்சிணத்தில் இந்த பள்ளியை தொடராளோ அந்த பள்ளியை தொட்டவர்களுக்கெல்லாம் ரோகங்கள் எல்லாம் போயிடும், நசிக்கும் அப்படின்னு அவர் வரத்தை கொடுத்தார் பெருமாள். ஸ்பிருஷந்தி பல்லிகாயுக்மம் நீரோகாஸ்தே பவந்தியலம் इति दत्वा वरं तस्मै ब्राह्मणाय उपमन्यवे श्रियं चैवाचलां दत्वा ततश्चान्तर्हितो हरिः அப்படின்னு அந்த மாதிரி இந்த
அநேகமான தனங்களெல்லாம் கொடுத்தான் அந்த பிராமணனுக்கு, வரங்களெல்லாம் கொடுத்தான், அநேகமான தனங்களெல்லாம் கொடுத்துட்டு தான் அங்கேயே அந்தர்தானமானான் பெருமாள். உபமன்யு ஸ்ரீயம் லப்த்வா சாஸ்வதீம் ஹிருஷ்டமானசா சகித புத்திரபூத்திரைச்ச முமுதே சாஸ்வதி சமாக அப்படின்னு அந்த பெரிய செல்வங்களெல்லாம் பெற்றவன், பெருமாளுடைய திருக்கைகளாலேயே அந்த செல்வத்தெல்லாம் பெற்றவன் பெரிய ஒரு ஆனந்தத்தோட தன்னுடைய பிள்ளை பேரன்கள் பேரமார்கள் எல்லாம் யாரும் இருக்கிறதோ எல்லாரோட தான் திரும்பி கிளம்பி, அதாவது தன்னுடைய ஊரில் அந்த பெரிய குடும்பத்தை நடத்திட்டு சந்தோஷமாக வாழ்ந்து மேலும் சத்கதியை அடைந்தான் அப்படின்னு காட்டுறேன். தத்திர திருஷ்டுவா து வரதம் பாபான் முக்தோ பவிஷ்யசி குசேலஸ்தவ முக்தஸ்து பரத்வாஜேன தீமத, அதாவது சகித புத்திரபுத்திரைச்ச முமுதே சாஸ்வதி சமாக தஸ்மாத் தொமபி விப்ரேந்திர கச்ச சீக்கிரம் இதசுபாம் அப்படின்னு இதெல்லாம் இந்த கதை யார் சொல்லிட்டு இருக்கா? பரத்வாஜர் அந்த பிராமண பிள்ளை சொல்லிட்டு இருக்கான்றதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அந்த பிராமணனை பார்த்து சொல்கிறா, இந்த பள்ளியே ஒரு மோட்சத்தை அடைஞ்சதுனா நீ ஒரு பிராமணனாக இருக்கிற தபஸை என்ன பண்ணுற, உனக்கு எந்த குறையும் இல்லை, உடனே கிளம்பு காஞ்சிக்கு போ, அந்த எம்பெருமான சேவி, உனக்கு வேண்டியதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே குச்சேலஸ்துவேவ முக்தஸ்து பரத்வாஜேன தீமதா ஜகாம காஞ்சிம் வேகேன வரதம் திரஷ்டும் உத்சுகः தத்ரானந்தசரஸ்தீரே சகார தப உத்தமம் தேவஞ்ச வரதம் விப்ரஹ ததர்ஷாத்புத தர்சனம் ததோ தேவாக்ஞயா தத்ர பூஜயன் துவாபரயுகே வரதம் சததம் பக்தியா ஜகாம பரமாங்கதி அப்படின்னு அந்த எம்பெருமானை போய் சேவிச்சான். சரஸ் அந்த அனந்த சரஸில் போய் தீர்த்தமாடினா, அந்த எம்பெருமானை போய் சேவித்தான். அந்த எம்பெருமான் குறித்து அவன் பெருசாக தபஸ் பண்ணினான். அந்த தபஸுக்கு மெச்சின அந்த பெருமாள் அவனுக்கு சாட்சாத்காரமாகி கடைசிக்கு அவனுக்கு நியமிக்கிற பெருமாள் இந்த துவாபர யுகம் பூர்த்தியா, அந்த துவாபர யுகம் பூர்த்தியா நீயே எனக்கு திருவாராதனம் பண்ணிடு அப்படின்னு அவன் நியமித்து அவன் அந்த திருவாராதனை பண்ணி கடைசியில் அந்த சரீரத்தை விட்டு அவனும் பராகத்தியை, அதாவது மோட்சத்தை அடைஞ்சான் அப்படின்றதோட 31வது அத்தியாயம் முடிவடைகிறது. இது மேலே கடைசி அத்தியாயம் 32வது அத்தியாயம், அது என்னன்றது நாளைய தினம் பார்க்கணும். இதில் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம இத்தனை 31 அத்தியாயமாக பார்த்துட்டே வந்திருக்கோம். அங்கங்கே இந்த பெருமாளை சேவிச்சவாளெல்லாம் மோட்சத்தை பெற்றா, பெருமாளை சேவிச்சவாளெல்லாம் சித்தியை பெற்றா எல்லாம் சொல்கிறது. ஒருத்தர் வந்து கேட்டார், சுவாமி நாமளும் தான் பெருமாள் முன்னாடி போய் நிற்கிறோம், ஒன்றும் நடந்ததாக தெரியல, போகிறோம் பார்க்குறோம் வரோம், பெருசாக ஒன்றும் பெரிய ஒரு மாறுதல் எல்லாம் ஒன்றும் தெரியலையே இல்லை வாழ்க்கையில், எதுனாலேன்னு. இது பாகவதம் அப்படின்ற ஒரு புராணம் இருக்குது. அந்த புராணத்தில் கோகர்ணன் பற்றி அந்த பாகவத வைபவத்தை சொல்லக்கூடிய ஒரு 6 அத்தியாயம். அதில் கோகர்ணனுடைய சரித்திரம் சொல்கிறது. கோகர்ணன்ற ஒரு பிள்ளை, ரொம்ப தார்மிகனான பிள்ளை. அவனுக்கு ஒரு அண்ணன் இருந்தான். அந்த அண்ணனுடைய பேர் மறந்து போயிருக்கு, இருக்கட்டும். அந்த அண்ணன் இருந்தாலே அவன் ரொம்ப துஷ்டனாக இருந்தான், போயிட்டான். ரொம்ப பாவங்களெல்லாம் சேர்த்துட்டு அவன் அந்த சரீரத்தை விட்டு போயிட்டான். போகிறச்சே அவனுக்கு மோட்சம் கிடைக்கல. ஒரு பிரேத்த ரூபத்தில் உட்காண்டிருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணால் இந்த உடம்பு போகும், எனக்கு அடுத்த சத்கதி உண்டாகும்னு அவனும் தேடி தேடி பார்க்குறான். ஒன்றும் நடக்கிறதா தெரியல. கடைசியில் அந்த கோகர்ணனை வந்து சேவிச்சான். அப்பா, நான் பண்ணதெல்லாம் தப்பெல்லாம் நான் உணர்ந்துட்டேன், இனிமேல் நீ தான் உட்காந்து எனக்கு ஏதான ஒரு நல்ல விஷயத்தை பண்ணி எனக்கு இந்த உடம்பை விடுவிக்கணும்னா. அந்த கோகர்ணன் ஊரில் இருக்கிறவாளெல்லாம் கேட்டான், என்ன பண்ணுறதுன்னு. எல்லாரும் சொன்ன ஒரே வார்த்தை, நல்லதை பண்ணினான். கோகர்ணன் யோசனை பண்ணான், நான் நல்லதெல்லாமே இத்தனை நாள் நான் என்ன பண்ணேன். அவனுக்கு இருந்த நல்லதெல்லாம் பண்ணி பார்த்தா கடைசியில் ஒருத்தர் சொன்னான், பாகவதத்தை சேவிச்சா இந்த ஜன்மம் போயிடும் அப்படின்னா. உடனே பாகவதத்தை சேவித்த உடனே 7 நாள் பாகவத சப்தாகம் இன்னைக்கு எல்லாம் 7 நாளில் சேவிக்கிற பாருங்க. அது எங்கே ஆரம்பிச்சது? கோகர்ணன் கிட்ட ஆரம்பிச்சது. 7 நாளில் சேவிச்சா பாகவதத்தை. இந்த பூதயோனியை விடணும் அப்படின்னா அந்த பிரேத்தத்துக்கு எப்படி அடையாளம் தெரியணுமோ இல்லையோ, ஆனபடியால் ஒரு பெரிய மூங்கிலை வச்சுருந்தான். 7 கண் இருக்கிற மூங்கில். அந்த மூங்கிலை வச்சுட்டு, நான் பாகவதத்தை சேவிக்கிறேன், நீ விட்டு போகிறேன்றதுக்கு இங்கே இந்த அடையாளம் காட்டணும்னா சரின்னுட்டு அந்த பிரேத்தம் இந்த ஒரு நாள் கழிச்சா ஒரு கண் உடையும், ஒரு நாள் கழிச்சா ஒரு கண் உடையும். இந்த மாதிரி 7 நாள் சேவித்த உடனே 7வது கண் உடஞ்சுடுத்து. அந்த சரீரத்தை விட்டு அவன் கிளம்பி போயிட்டான். அவனுக்கு முக்தி கிடச்சிடுச்சு. இந்த பாகவதத்தை அவன் மட்டும் தான் கேட்டானா? இல்லை, பெரிய தீராளாக ஊரே உட்காந்து கேட்டிருக்குங்க. அந்த ஊரு உபன்யாசம் பண்ணிருக்கான் அந்த கோகர்ணன். நிதானமாக எல்லாரும் திரும்பி பார்த்தாளா, அதுவும் பாகவதம் கேட்டது, அது கிளம்பி போயிடுச்சு. நாமளும் பாகவதம் கேட்டோம், இங்கே உட்காந்துருக்கோம். ஏன் அப்படின்னா
ரொம்ப ஆச்சரியமாக நாரதர் அங்கே இருந்தவர் ரொம்ப ஆச்சரியமாக ஒரு பதில் சொன்னா. வேற ஒன்றும் இல்லை, அவனுக்கு போகணுன்ற உத்தேசத்தோட கேட்டிருக்கான். நாம் அங்கே இருக்கணுன்ற உத்தேசத்தோட பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். இருக்கணுன்ற உத்தேசத்தை பார்த்தா என்ன நடக்கும்? இருந்துகிட்டே இருக்கோம், இன்னும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம். போகணுன்ற உத்தேசத்தோட கேட்டு பார்த்தா கிளம்பி போயிடுவோம். அப்படின்னால பெருமாளை சேவிக்கிறச்ச எந்த மனசோட போய் சேவிக்கிறோம் அந்த விஷயம் நடக்குமே ஒழிய நம்ம போனோம் பெருமாளை நீ என்னென்ன இருக்கியா, நான் இந்த இருக்கேன், தீர்த்தம் வாங்கினா துளசி வாங்கினா திரும்பி வந்துட்டா அப்போ இங்கே உட்காந்துருக்க வேண்டியதுதான். அங்கே எம்பெருமானுக்கு போய் கைங்கரியம் வேணும், எனக்கு இந்த மங்களாசாசனம் நடத்தணும், உனக்கு மங்களாசாசனம் பண்ணணும், எனக்கு மேல் மேலும் கைங்கரியம் வேணும், இந்த சம்சாரம் போகிறோம், இந்த மாதிரி கேட்டால் தான் அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது நம்ம ஜாகிரதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இத்தனை அத்தியாயங்கள்லாம் பார்த்துருக்கோம். எல்லா அந்தந்த தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணால் அது போகிறது இது போகிறது. ஆனால் எல்லாருமே ஸ்நானம் பண்ணிருக்கோம், நமக்கு ஒன்றும் போகலைன்னா கங்கையில் இருக்கிற மீனுக்கு எங்கேனா மோட்சம் உண்டா? கிடையாது. கங்கை நாமெல்லாம் போய் குளிக்கிறோம், நம்ம பாவங்களெல்லாம் போய்டுறது. கங்கையிலேயே உட்காண்டே இருக்க இந்த மீன், அதுக்கு எங்கேனா மோட்சம் உண்டா? இல்லை. ஏன்னா அதுக்கு தான் அது பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தன்ற ஸ்மரணம் கிடையாது. அதுதான் புண்ணிய தீர்த்தன்ற ஸ்மரணம் கிடையாது. சும்மா இருந்த மாத்திரத்துக்கெல்லாம் நடக்காது. அந்த ஸ்மரணம் எம்பெருமானுடைய ஸ்மரணத்தோடு இருந்தால்தான் அந்த விஷயங்கள் சத் விஷயங்களெல்லாம் நடக்கும். சும்மா இந்த புராணம் இருக்குது நான் சேவித்தேன், இந்த ஸ்தோத்திரங்கள் இருக்குது நான் படித்தேன்னா அதெல்லாம் காரியகரமாகாது. பெருமாளுடைய தியானம் தான் காரியகரம் ஆகும் அப்படின்றத சொல்லி நிறுத்திக்கிறேன். நாளைக்கு இந்த காஞ்சி மகாத்மியம் பூர்த்தி அடைகிறது. மேல்கொண்டு என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.